48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை வணங்க சொல்லு. பா ஐயப்ப சாமி பத்தின கதை போல இருக்கு. ஒரு ட்ரெய்லர்ல இவ்ளோ எமோஷன்ஸ் இவ்ளோ கியூரியாசிட்டி கிரியேட் பண்றாங்கன்னா அந்த ஃபுல் மூவி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சன்னிதானம் பியோ அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் தான் இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட், எமோஷனல் கனெக்ஷன், சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க மூவியில். இதோட எக்ஸ்பெக்டேஷன் ஏன் எனக்கு இன்னும் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யோகி பாபு அண்ணா எல்லா படத்துலையும் மோஸ்ட்லி வந்து காமெடியன் கேரக்டர் தான் அவர் பண்ணுவார். பட் இந்த பர்டிகுலர் படத்தில் அவர் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் தேட்டர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தெய்வ செயல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் என்ன சஸ்பென்ஸ் இருக்குது, என்ன ட்விஸ்ட் இருக்குது, என்ன கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பிகாஸ் June 5 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நான் நியர்பை தேட்டர்ஸ்க்கு போயிட்டு இந்த மூவி பற்றின ரிவ்யூவை கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் மறக்காம பக்கத்தில் இருக்க தேட்டர்ஸ்க்கு போய் நம்ம யோகி பாபு அண்ணா நடிச்ச சன்னிதானம் பியோ படத்தை போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.